இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இதை வந்து நான் உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன் பாருங்க. ஒரு VNet ஒன்று கிரியேட் பண்றோம். ஓகேயா? என்ன பண்ணிருக்கோம்? ஒரு VNet. இந்த கலருக்கு பேர் என்ன? VNet. VNet கிரியேட் பண்ணியாச்சா? VNetக்கு என்ன அட்ரஸ் கொடுக்கலாம்? இது வந்து நம்ம ரிசோர்ஸ் குரூப்னு வச்சுக்குவோம். ஓகேயா? இது வந்து நாம ரிசோர்ஸ் குரூப்னு வச்சுக்குவோம். ஓகே, இப்போ நம்ம ஒரு VNet ஒன்று கிரியேட் பண்ணுவோம். இதுக்குள்ள நம்ம ஒரு VNet ஒன்று கிரியேட் பண்ண போறோம். இது VNet. ஓகே, இப்போ இந்த VNet நம்ம VNetக்கு என்ன தேவை? நம்ம VNetக்கு என்னப்பா தேவை? IP அட்ரஸ் வேணும். ரைட்டா? ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை என்ன? IP அட்ரஸ் வேணும். Example, okay, so I'm going here, I'm going to create new, I'm going to take one of the item, I'm saying that create new resource group. First resource group box na varanja. Okay, so VNet create பண்ணிட்டேன். சாரி, ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணிட்டேன். ரிசோர்ஸ் குரூப் உள்ள நான் என்ன பண்ண போறேன்? நெக்ஸ்ட் விர்ச்சுவல் நெட்வொர்க் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். இப்போ இதெல்லாம் நீங்க பண்ணி பார்த்ததுதான், எதுவுமே புதுசு இல்லை. கரெக்டா? ஆனா நீங்க பார்க்கும்போது இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டீங்க. ஆனா இது பேக் எண்ட் நடந்திருக்கும் உங்களுக்கு. ஓகே, நீங்க ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணும்போது இதெல்லாம் பின்னாடி நடந்திருக்கும். ஓகே, பட் ஆனா இப்ப என்ன பண்றோம்? நம்ம விர்ச்சுவல் மிஷின் பண்றதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள விர்ச்சுவல் மிஷின் போட போறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்றேன்? VNet டெமோ. ஓகே, சென்ட்ரல் இந்தியா. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? செக்யூரிட்டி. நான் எதுவுமே பண்ணல, அப்படியே விட்டுறேன். IP அட்ரஸ். இப்போ இந்த இடத்துல தான் நான் சொன்னது IP அட்ரஸ். இப்போ இந்த IP அட்ரஸ் இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம்? அட்ரஸ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ இந்த அட்ரஸ் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இங்க இந்த அட்ரஸ் ஸ்பேஸ் தான் நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னோம்? 3 டைப் ஆஃப் IP அட்ரஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னோம். ஒன்னு என்ன சொன்னோம்? 1 ஓகே 192.168.0.1 ரைட் /16. Okay. ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? மேக்ஸிமம் /16 தான் போக முடியும். ஓகே, அப்பனா எத்தனை VM டிப்ளாய் பண்ணலாம்? 65,000 அட்ரஸ் இருக்கு. 65,000 அட்ரஸ் இருக்கு. ஓகேயா? இப்போ இதே வந்து நம்ம என்ன பண்ணலாம்? அட்ரஸ் ஸ்பேஸ் போய் பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியும் நம்மளால? இது /8, இது /12, இது 16. ஓகே, இப்போ 172.16 அப்படி நீங்க போட்டோம்னா I'm wrong. 192.168.0.0 it should be /24. You cannot go beyond /24. You see? Okay. This one 172.16.0.0/16. ஓகே, இதுல 65,000 பண்ண முடியும். ஓகே, சோ இதே வந்து 10 சீரிஸ் போனா, A கிளாஸ் போனா நம்மளால என்ன பண்ண முடியும்? /8 வரைக்கும் போலாம் நம்ம. ஓகே, 6 பண்ணலாம். இப்போ இந்த அட்ரஸ் நான் இங்க யூஸ் பண்ணிட்டேன்னா, sorry, maybe simple. I just want to know the number. You reduce the address, we are getting more. Yeah. The less number is a more address. The more number, less address. Okay. ஸோ ஜென்ரலா வந்து இந்த மாதிரி ரேஞ்ச் கொடுக்கவே மாட்டாங்க எந்த கம்பெனிலையுமே.
ஓகே. ஓகே, ஏன்னா இது வந்து வேஸ்ட் ஆஃப் ஐபி அட்ரஸ். கரெக்டா? இவ்வளவு ரிசோர்ஸ் நம்ம டிப்ளாய் பண்ண போறது இல்ல. ஜென்ரலா கொடுக்கறவங்க எல்லாம் எவ்வளவு கொடுப்பாங்கன்னா 24 கொடுத்தாலே பெரிய விஷயம். 24 என்ன 256 கொடுக்கறது. யூசுவலா நம்ம போய் கேட்டோம்னா நம்ம கிட்ட கொடுக்கறது வந்து 27 தரேன் எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க, இல்ல 26 தரேன் எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. ஓகே, for simplicity for demo I'm going to take a /16. ஓகே, சோ இது பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன சொன்னோம்? அட்ரஸ் ஸ்பேஸ். ஓகே, இதுக்கு பேர் என்ன? அட்ரஸ் ஸ்பேஸ். இந்த ஐபி அட்ரஸ் வந்து இப்போ வந்து 65k அட்ரஸஸ் வந்து பாசிபிள்னு சொல்லி நமக்கு வந்திருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ unless we don't utilize that IP address, காஸ்ட் வந்து அப்ளிகபிள் ஆகாது இல்ல? காஸ்டே கிடையாது, இதுக்கு காஸ்ட் கிடையாது. ஓகே ஓகே ஓகே. நம்ம வீட்டுக்கு தபால் பாக்ஸ் வருது இல்ல, வீட்டுக்கு அட்ரஸ் இருக்குல்ல, நம்ம வீட்டுக்கு ம் நம்ம தெரு பேர் இருக்குல்ல, ஓகே, ஊருக்கு பின்கோட் இருக்கு பாத்தீங்களா, ம் அந்த மாதிரி பின்கோடு தான் இந்த அட்ரஸ் ஸ்பேஸ். ஓகே ஓகே. இந்த அட்ரஸ் ஸ்பேஸ்க்கு என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த அட்ரஸ் ஸ்பேஸ்ங்கிறது வந்து இந்த வீநோட்டோட அட்ரஸ் ஸ்பேஸ்னு சொல்லிட்டோம். இப்போ புரியுதா? இந்த வீநோட்டோட அட்ரஸ் ஸ்பேஸ் என்ன, ஒரு ஊருக்கும் பின்கோடு இருக்க மாதிரி இந்த வீநெட்டுக்கு பின்கோடு இதான். ஓகே, இப்போ இது உள்ள பை டிஃபால்ட்டா என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு சப்நெட் வந்து டிஃபால்ட்டா ஒரு சப்நெட் இருக்கும். சப்நெட் இல்லாம என்ன பண்ண முடியாது, வீநெட் கிரியேட் பண்ண முடியாது. சப்நெட் இல்லாம என்ன பண்ண, ஒரு சப்நெட் வந்து டிஃபால்ட்டா அங்க இருக்கும். இப்போ இந்த சப்நெட்டுக்கு ஓகே, இந்த சப்நெட்டுக்கு ஒரு ஐபி ரேஞ்ச் வேணும். அது எங்க இருந்து வரும்? மேல இருக்க அட்ரஸ் ஸ்பேஸ். நம்மளுடைய எதுல இருந்து கிடைக்கும்? விர்ச்சுவல் நெட்வொர்க் அட்ரஸ் ஸ்பேஸ்ல. இந்த அட்ரஸ் ஸ்பேஸ்ல இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும், நாம அந்த இத கொண்டு வர முடியும். இதுல இருந்து நம்ம என்ன பண்ணோம், இப்போ அதை கட் பண்ணி எடுக்கணும். ஓகே, இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த அட்ரஸ் ஸ்பேஸை கட் பண்ணி இதுக்கு தனியா ஒரு அட்ரஸ் ஸ்பேஸை அலோகேட் பண்ணணும். ஓகே, இப்போ இதுக்கு நம்ம தனியா அலோகேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் /16 இதுக்கு அலோகேட் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும்? all will be allocated to subnet, default subnet. All will be allocated to this subnet. ரைட்டா? இப்போ எனக்கு இன்னொரு சப்நெட் வேணும். ஓகே, சோ நான் என்ன பண்றேன், இத காப்பி பண்றேன். என்ன பண்ண போறேன், இன்னொரு சப்நெட் கிரியேட் பண்ணணும். இப்போ என்னால இந்த ஐபி அட்ரஸ் நான் ஆல்ரெடி ஃபுல்லா இங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டதுனால என்னால இங்க யூட்டிலைஸ் பண்ண முடியாது. கேள்வி புரியுதாப்பா? இல்ல கண்ணுல கட்டி காட்டின விட்டா மாதிரி இருக்கா? என்னால இதை யூஸ் பண்ண முடியாது. ஓகே, நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வேற வழி இருக்கு, அது அப்புறம் பார்க்கலாம். பட் ஆனா இப்போதைக்கு கான்செப்ட்ல நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம 16 தான் கொடுத்துருக்கோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், பிளான் பண்ணும் போதே /24 இங்க கொடுக்கலாம். அப்போ எத்தனை /24 கொடுக்கலாம்? there are n number of /24 நம்மளால கொடுக்க முடியும். அப்போ ஒவ்வொன்றிலையும் நம்ம என்ன பண்ண முடியும், /24 கொடுக்கும்போது இது என்ன ஆயிடும், .1./24 ஆயிடும், இது 0./24 ஆயிடும். இன்னொரு சப்நெட்டும் நான் பண்ண முடியும். அப்போ என்னால என்ன பண்ண முடியும், 3 சப்நெட் என்னால இங்க கொடுக்க முடியும். ஓகே, not 3, I can give more than that. Okay, just for example I am saying that I can do 3. இப்போ என்னால என்ன பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் சப்நெட்டுக்கு என்ன ஆயிடுச்சு, 1.0.1
2. ஓகே, என்னால 3 சப்நெட் இங்கே கிரியேட் பண்ண முடியும். அப்போ நான் இங்க போனேன்னா /16 கொடுத்துட்டேன். டிஃபால்ட் சப்நெட்டுக்கு போறேன். டிஃபால்ட் சப்நெட் என்ன சொல்லுது? /16. இதை நான் என்ன பண்ணலாம்? நான் வந்து போயிட்டு பேரை மாத்திக்கலாம். ஓகே, subnet 1. Okay, this one is allocated to okay IP address range. இது /16 இருக்கு. நான் இங்க allocate பண்றது என்னோட vnode ரேஞ்ச். நான் allocate பண்ணிருக்கிறது என்ன? இங்க /24. அப்போ எனக்கு 256 அட்ரஸ் இருக்கு அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணலாம்? இன்னொரு சப்நெட் நான் ஆட் பண்ணலாம். இப்போ ரெண்டாவது சப்நெட் ஆட் பண்ணேன்னா எனக்கு என்ன நடக்கும்? ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி என்ன எரர் வருதுன்னு பார்த்துருங்க. ஓகே, இப்போ நான் இங்க என்ன பண்ணிட்டேன்? /16 செலக்ட் பண்ணேன்னா சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் ரெண்டாவதா இன்னொரு சப்நெட் கிரியேட் பண்ண போறேன். இப்போ நான் கொடுத்தேன், என்ன சொல்லுச்சு? என்ன சொல்லி பாருங்க, அட்ரஸ் எம்டியே இல்ல, அதனால உன்னால என்ன பண்ண முடியாது? கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. ஒண்ணு நான் என்ன பண்ணணும்? இதை போய் நான் என்ன இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரணும். அப்படி இல்லைன்னா நான் இதை மாத்தணும். இதை நான் 24க்கு மாத்தினா மட்டும்தான் என்னால என்ன பண்ண முடியும்? மல்டிபிள் சப்நெட் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் போய் ஆட் சப்நெட்னு கொடுத்தேன்னா இங்க 1./24 ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கிச்சு. இப்போ இதை நான் போய் என்ன பண்ணலாம்? சப்நெட் 2 அப்படின்னு கொடுக்கலாம். கொடுத்தேன்னா எனக்கு சப்நெட் 2க்கு 1.24 அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ நான் இன்னொரு சப்நெட் கிரியேட் பண்ணோம்னா நான் சப்நெட் 3 பண்ணலாம். இங்க பண்ணலாம். இதுக்கு முன்னாடி இதுல சில சப்நெட்ல டிஃபால்ட் சப்நெட்னு சொல்லுவோம். இதெல்லாம் நாம கொடுக்குற நேம். சில சப்நெட்ல டிஃபால்ட்டா வரும். எக்ஸாம்பிள், பாஸ்டியன் ஹோஸ்ட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்? அதுவா ஒரு டிஃபால்ட்டா ஒரு நேம் வந்துருக்கும். அதுக்கு என்ன பேரு? பாஸ்டியன் சப்நெட்னு வந்துரும். அதே மாதிரி அஜூர் ஃபயர்வால் கிரியேட் பண்ணா அஜூர் ஃபயர்வால் சப்நெட் இருக்கும். இந்த பேர்லாம் நம்ம மாற்ற முடியாது, இதெல்லாம் டிஃபால்ட்டா இருக்கும். அதே மாதிரி ஃபயர்வால் மேனேஜ்மெண்ட்டுக்கு வேணும்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு தனியா இருக்கும். அப்புறம் நெட்வொர்க் கேட்வே வேணும்னா விபிஎன் கேட்வே வேணும்னா கேட்வே சப்நெட்னு வரும். ஓகே, இதெல்லாம் வந்து என்ன? ரவுட் சர்வர் விநெட்னு வரும். இதெல்லாம் வந்து நேம் நம்ம மாற்ற முடியாது. இதெல்லாம் பை டிஃபால்ட்டா அங்க இருக்கக்கூடியது. ஓகே, இப்போ நம்ம டிஃபால்ட் சப்நெட்னு போட்டு நம்ம சப்நெட் 3 அப்படி நம்ம போட்டோம்னா இது நம்மளுடைய 3வது சப்நெட் நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். அப்போ நம்ம கிட்ட எத்தனை சப்நெட் இருக்கு? 3 சப்நெட் இருக்கு. ஓகே, இந்த 3 சப்நெட்டையும் போட்டு நான் என்ன பண்ணலாம்? என்னால கிரியேட் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த 3 சப்நெட்டும் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? ரிவ்யூ ஆகி கிரியேட் ஆயிடும். ஓகே, லெட்ஸ் கிரியேட். 16 போட்டு நான் ஒரு சப்நெட் கிரியேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அதுல சில ஐபி அட்ரஸ் வந்து அலோகேட் ஆயிட்டு யூசேஜ்ல இருக்கு. இப்போ நான் போயிட்டு அடிஷனல் சப்நெட் கிரியேட் பண்றேன். அது எதனா இது ஆகுமா? கான்ட்ரடிக்ஷன் ஆகுமா? எக்ஸாம்பிள் now I'm going to add. இப்போ ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, சரியா? நான் என்ன பண்றேன்? சப்நெட் 4. இதான் உங்க கேள்வி, கரெக்டா? சப்நெட் 4னு போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு? இங்க /.3 வந்துருச்சா? ஓகே ஓகே, அப்பனா அப் டு 255 வரைக்கும் என்னால போக முடியும். ஓகே, சோ அந்த ரேஞ்ச் மாறிடுது. ஓகே, புரியுதா உங்களுக்கு? புரியுது. ஓகே, இப்போ ஆட் பண்ண முடியும் என்னால. ஓகே, ஆனா இதுல சில விஷயங்கள் இருக்கு, அதை பின்னாடி பார்ப்போம். ஓகே, நான் இப்போ போய் இங்க போய் மாற்ற முடியுமா அப்படின்னா என்னால இதை 24 மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது. ஏன்னா 24 வந்து நான் சப்நெட் பிளாக் ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனால என்னால மாற்ற முடியாது. புரியுதா? அதே நேரத்துல குறைக்க முடியாது என்னால. ஓகே, ஆனா இது 23 மாத்தலாமா? மாற்ற முடியாது. ஓகே, 22 மாத்தலாமா? மாற்ற முடியும். ஏன்னா 22ங்கிறது என்ன இருக்கு? என்னோட ரேஞ்சுக்குள்ள இருக்கு. 3க்குள்ளேயே இருக்கு. புரியுதா? இதே நான் வந்து 21 மாத்தலாமா? மாத்தலாம். .7க்குள்ள இருக்கு. ஓகே, அப்போ .16 எனக்கு என்ன இருக்கு? 255 அப்படிங்கிறதுக்குள்ள இருக்கு. ஓகே, 10ல இருந்து 255.1.ங்கிறதுனால அது வரைக்கும் என்னால போக முடியும். புரியுதா?
ஸோ என்னால் எத்தனை சப்நெட் வேணுமோ என்னால் ஆட் பண்ணிக்கிட்டே போக முடியும். ஓகே, இப்போ இந்த சப்நெட் இருக்கு, இந்த சப்நெட்டோட ரேஞ்சை நான் மாற்றணும். ஓகே, இப்போ நான் வந்து 24 இருக்கிறத நான் 23 மாற்றணும். மாற்ற முடியுமா? முடியாது. ஏன்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஓவர்லாப்பிங் வந்துருச்சு. ஓகே, ஏன்னா 1 2 3 ஓவர்லாப்பிங் வந்ததுனால என்னால் மாற்ற முடியாது. ஆனால் அதே நேரத்தில் நான் இங்கே போயிட்டு இதை நான் 23 மாற்றணும்னா மாற்ற முடியாது. ஏன்? ஸ்டில் ஓவர்லாப்பிங் அட்ரஸ் இருக்கிறதுனால என்னால் மாற்ற முடியாது. புரியுதா? ஸோ அந்த இதை நம்ம கவனமாக பார்த்துக்கணும். ஓகே, ஸோ அது மட்டும்தான் நம்ம ஓவர்லாப்பிங் அட்ரஸ்ல நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னொன்னு, சப்நெட்டுக்குள்ள ரிசோர்ஸ் ஒன்று டிப்ளாய் பண்ணிட்டீங்கன்னா அந்த சப்நெட் ரேஞ்சை நீங்க மாற்ற முடியாது. சொல்றது புரியுதா? ஓகே, எக்ஸாம்பிள் நான் ஒன்று காமிக்கிறேன் உங்களுக்கு. அதெல்லாம் அட்வான்ஸ் டாபிக், பட் இருந்தாலும் நான் காமிக்கிறேன். இங்க 10க்கு போயிடுறேன். ஓகே, இதை போய் நான் 10 மாத்திட்டேன். னா எனக்கு என்ன வேணும்? என்னால இதை மாற்ற முடியுது. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அந்த ரேஞ்ச் எனர்ஜி 500 ஐபி எனக்கு வேணும். எனக்கு 500 ரேஞ்ச் இங்க கிடைச்சிரும். புரியுதா? புரியுது. என்னால இப்ப மாற்ற முடியும், ஆனா சாதாரணமா என்னால மாற்ற முடியாது. ஓகே, ஸோ இது வந்து நம்ம ரேஞ்சுக்குள்ள ஓவர்லாப் ஆகல அப்படின்னா நம்மளால ஈஸியா மாற்ற முடியும். ஓவர்லாப் ஆகலைன்னா பண்ண முடியும். இந்த ஓவர்லாப்பிங் கூட எப்ப மாத்தலாம்னா ரிசோர்ஸ் இல்லாதப்பதான் மாத்தலாம். ஒன்ஸ் நான் இந்த ரிசோர்ஸா உள்ள டிப்ளாய் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால இந்த ரேஞ்சை மாற்ற முடியாது. நான் என்ன பண்ணும், இந்த ரிசோர்ஸை நான் ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணி டீஅலோகேட் பண்ணிட்டு இந்த சப்நெட்ல ரிமூவ் பண்ணிட்டு திரும்பவும் நான் கொண்டு வந்தா மட்டும்தான் என்னால இந்த ரேஞ்சை என்னால மாற்ற முடியும். ஓகே ஓகே, நவ லெட்ஸ் மூவ் ஆன். ஸோ இது வந்து சப்நெட், நமக்கு சப்நெட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணோம், விநெட் கிரியேட் பண்ணோம், அதுக்குள்ள என்ன பண்ணிருக்கோம், சப்நெட் கிரியேட் பண்ணிருக்கோம். புரியுதா? இப்போ என்ன பண்ண போறோம், இந்த சப்நெட்டுக்குள்ள ஒரு விஎம் கிரியேட் பண்ண போறோம். ஓகே, இந்த விஎம் கிரியேட் பண்றோம். இந்த சப்நெட்டுக்குள்ள இந்த விஎம் நம்ம கிரியேட் பண்ணோம்னா, ஓகே, சோ ரிசோர்ஸ் குரூப்ல நம்ம விஎம் கிரியேட் பண்றோம். இந்த விஎம் நம்ம கிரியேட் பண்ணோம்னா இந்த விஎம்க்கு நமக்கு என்ன வரும், பேக் எண்ட்ல இதுக்கு ஒரு நிக்கார்டு வரும். அந்த நிக்கார்டு எங்க இருக்கும்னா இந்த சப்நெட்டோட அசோசியேட் ஆகிடும். அப்போ இந்த நிக்கார்டுக்கு என்ன கிடைக்கும், நமக்கு அட்ரஸ், நிக்கார்டுக்கு ஒரு அட்ரஸ் கிடைக்கும். ஓகே, அப்போ இந்த நிக்கார்டோட அட்ரஸ் என்னவா இருக்கும், .4 இருக்கும். அப்போ இந்த ஐபி, இந்த விஎமோட இன்டர்னல் ஐபி, பிரைவேட் ஐபி என்ன, இந்த விஎமோட பிரைவேட் ஐபி என்ன, நிக்கார்டோட ஐபி தான். இந்த நிக்கார்டோட ஐபி 10.0.4 தான் இந்த விஎமோட ஐபி. புரியுதா? One, two, three அது ஸ்கிப் ஆயிடுச்சா பை சீட்டா 0.0. ஃபர்ஸ்ட் 4 ஐபி வந்து 0 1 2 3 4 ஐபி வந்து ரிசர்வ்ட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. எந்த சப்நெட்டுக்கு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 ஐபி ரிசர்வ்ட். அத -4 சொன்னீங்களா? அது ஆமா. ஓகே, சோ அதனால 255 ரிசர்வ் ஆகுமா இருக்குமானா? 255ங்கிறது கடைசி ஐபி இருக்குல்ல, அதான்ப்பா. யூசுவலா பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா அவைலபிள் ஐபிஸ்ன்னு பாத்தீங்கன்னா விநெட்ல போய் பாத்தீங்கன்னா நம்ம விநெட் கிரியேட் பண்ணோம்ல, இதுல என்ன இருக்கு பாருங்க, அவைலபிள் 251 you can use it. Okay, which means 4 gone, the first 4 is gone. So number 4 ல இந்த 0 1 2 3 gone, 4 IP gone.
ஓகே, நம்பர் 4ல இருந்து வரும். 4ஆம் நம்பர் ஐபி தான் நம்ம இங்க விஎம் டிப்ளாய் பண்ணோம்னா அந்த விஎம்க்கு என்ன ஐபி இருக்கும்? ஓகே, 4ன்னு இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த விஎம் டிப்ளாய் பண்றேன். இப்போ இதுக்குள்ள நான் ஒரு விஎம் டிப்ளாய் பண்ணணும். நான் இப்போ போயிட்டு நேற்று நம்ம போய் என்ன பண்ணோம், நேரா இங்க போனோம், ஒரு வெர்ச்சுவல் மிஷின் எடுத்தோம், வெர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணோம். அந்த வெர்ச்சுவல் மிஷினுக்கு என்ன பண்ணோம், கிரியேட்னு கொடுத்துட்டு நம்ம நேரா போய் கிளிக் 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 கொடுத்துட்டு போயிட்டே இருந்தோம். ரைட்டா? ஓகே, இப்படிதானே கொடுத்தோம். போனோம், இங்க என்ன பண்ணோம், போய் ஒரு விண்டோஸ் சர்வரை இப்படி எடுத்தோம். எடுத்துட்டு நம்ம என்ன சிபியூ வேணுமோ அந்த சிபியூவை செலக்ட் பண்ணோம். பண்ணிட்டு இதுக்கு ஒரு யூசர் நேம் கொடுத்தோம். ஓகே, இது என்ன பண்ணோம், போர்ட் 80யும் போர்ட் 3389 வேணும் அப்படின்னு போட்டோம். நெக்ஸ்ட் நம்ம நேரா போய் ரிவ்யூ அண்ட் கிரியேட்னு கொடுத்துட்டோம். ஓகே, நம்ம மற்ற டேப் எதையுமே நம்ம என்ன பண்ணல, டிஸ்க்குக்கோ நெட்வொர்க்குக்கோ எதுக்குமே நம்ம போகல. அதனால நெட்வொர்க்குள்ள போயிடும். நெட்வொர்க்குள்ள வந்தாச்சு. இப்போ இந்த நெட்வொர்க்ல நம்ம கிட்ட ஜென்ரலா என்ன கேட்கும் அப்படின்னா, நீ புதுசா விநெட் கிரியேட் பண்றியா அப்படின்னா, நாம வந்து புதுசா விஎம் கிரியேட் பண்ணிருக்கும் போது என்ன பண்ணுச்சு, இந்த இடத்துல விநெட் வந்து புதுசா கிரியேட் ஆச்சு. ஓகே, ஆனா நாம இப்ப என்ன பண்ணிருக்கோம், எக்ஸிஸ்டிங் விநெட்டை செலக்ட் பண்ணிருக்கோம். அப்புறம் எந்த சப்நெட்ல வேணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்றோம். நம்மள்ட்ட எத்தனை சப்நெட் இருக்குங்க, 1 2 3 4 சப்நெட் இருக்கு. அதுல எந்த சப்நெட்ல வேணுங்கிறத நம்ம டிஃபைன் பண்றோம். அப்போ இந்த இடத்துல வந்து நாம சப்நெட் 1ல எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றோம். அப்போ இது என்ன கேக்குது, நியூ பப்ளிக் ஐபி வேணுமா அப்படின்னு கேக்குது. நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா எனக்கு பப்ளிக் ஐபி வராது. நன் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு பப்ளிக் ஐபி வராது. ஆனா நம்ம இப்ப பப்ளிக் ஐபி வச்சுக்குவோம். அதே நேரத்துல இதுக்கு ஒரு பிரைவேட் ஐபியும் வரும். போர்ட்டு நம்ம இந்த 2 போர்ட் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான டாபிக். புரியுதா உங்களுக்கு? விநெட் இருக்கு, சப்நெட் இருக்கு. ஓகே, இப்போ இந்த விநெட் சப்நெட்டோட நான் போய் கிளிக் ரிவ்யூ அண்ட் கிரியேட் அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ என்ன ஆகும், என்னுடைய சப்நெட்ல நான் எந்த சப்நெட்ல இந்த விஎம் டிப்ளாய் பண்ண சொன்னனோ அந்த ஸ்பெசிபிக் சப்நெட்ல அந்த விஎம் டிப்ளாய் ஆகும். ஓகே, இது ஆகிக்கிட்டே இருக்கட்டும். ஓகே, நாம என்ன பண்ணுவோம், இன்னொரு விண்டோ ஓபன் பண்ணுவோம், இன்னொரு விஎம் கிரியேட் பண்ணுவோம். அது நான் கேள்வி இருந்தா கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நான் பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கேன். அண்ணா இப்போ 2-3 சப்நெட் கிரியேட் பண்ணிருக்கீங்கல்லண்ணா ம். ஒரு டெமோக்கு. இப்ப ஒரு விர்ச்சுவல் மிஷினும் வேற சப்நெட்ல வச்சிரும்போது இப்ப 2 சப்நெட்டுக்கும் ஆனா ஒரே விநெட்ல தான் 3 சப்நெட் கிரியேட் பண்ணிருக்கீங்க. அப்படிதானே? இப்போ இந்த 2 விர்ச்சுவல் மிஷினுக்கும் சேம் பப்ளிக் ஐபி கிடைக்குமா இல்ல டிஃபரெண்டா கிடைக்குமாண்ணா? நம்ம பப்ளிக் ஐபிங்கிறது தனிப்பட்டது. ரைட்டா? நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம், வேணாம்னா விட்டுறலாம். சரியா? ஓகே ஓகே. ஸோ இப்போ ஒரே பப்ளிக் ஐபி வேணும் அப்படின்னா நம்ம நிக்கார்ட் அட்டாச் பண்ணோம். அட்வான்ஸ் டாபிக்ல வரும். பட் ஆனா ஜென்ரலா என்னன்னா, இப்ப நீ கேட்ட மாதிரி என்ன பண்றேன், இது வந்து போனதுல என்ன பண்ணோம், சப்நெட் 1ல பண்ணோம். இப்ப என்ன பண்றோம், சப்நெட் 2ல பண்றோம். அதுக்கும் புது ஐபி ஒன்னு கிரியேட் பண்றோம், பப்ளிக் ஐபி. புரியுதா? வேண்டாம் அப்படின்னா என்ன ஆகும், அதுக்கு பப்ளிக் ஐபி இருக்காது. புரியுதா?
எனக்கு போர்ட் 80 வேணுமா வேணாமா அப்படிங்கறத முடிவு பண்ணேன். நான் ஒண்ணுக்கு வந்து வேணும்னு சொன்னேன், இன்னொன்னுக்கு வேணாம்னு சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நான் போய் ரிவ்யூ கிரியேட் அப்படின்னு கொடுத்தேன்னா இது ரிவ்யூ கிரியேட் ஆகும். ஓகே, let's do that. Since you ask, we will do that. Okay, இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. ரெண்டாவது VM கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டாவது VMக்கு IP என்ன இருக்கும்? 2 VM கிரியேட் பண்ணிட்டேன். இது VM1, இது VM2. ஓகே, VM2 எதுல கிரியேட் பண்ண? சப்நெட் 1. சப்நெட் 1. அதோட IP என்ன? அதோட IP என்ன? 12.4. 12.4. இந்த IP தான் இங்க நமக்கு கிடைக்கும். கரெக்டா? இப்போ இதுக்கு IP வந்து 12.4, இதுக்கு வந்து 0.4. ஓகே, இப்போ நான் போர்ட்டலுக்கு போனேன்னா while it is creating, it is done. ஓகே, இப்போ நான் போர்ட்டலுக்கு போய் இங்க போய் பார்த்தேன்னா எனக்கு IP என்ன கிடைச்சிருக்கு? இது என்னோட பப்ளிக் IP 4.20.85.4 இருக்கு. பிரைவேட் IP என்ன கிடைச்சிருக்கு? 4 கிடைச்சிருக்கு. 4 கிடைச்சிருக்கு. ஏன்னா இது எதுக்கு டிப்ளாய் பண்ணிருக்கோம்? இதுல இது எந்த சப்நெட்ல டிப்ளாய் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் சப்நெட் வந்து VNet விர்ச்சுவல் நெட்வொர்க் சப்நெட் 1ல டிப்ளாய் பண்ணோம். இதை கிளிக் பண்ணனா இங்க போய் பாத்தீங்கன்னா கனெக்டட் டிவைஸ் அப்படின்னு கிளிக் பண்ணாக்கா இந்த கனெக்டட் டிவைஸ்ல எத்தனை இருக்கு? 2 நெட்வொர்க் கார்டு இருக்கு. இருக்கா? நிக் கார்டு தெரியுதா? ஒரு நிக் கார்டுக்கு அசைன் ஆயிருக்கிறது என்ன அசைன் ஆயிருக்கு? 10.0.4 ஆயிருக்கு. இன்னொன்னுக்கு என்ன ஆயிருக்கு? 10.12 ஆயிருக்கு. ஓகே, சோ இங்க போனேன்னா சப்நெட்டுக்கு போனேன்னா என்ன ஆயிடுச்சு? எனக்கு ஒரு அட்ரஸ் இங்க இருந்து காணா போச்சு. கரெக்டா? அதே மாதிரி இங்க இருந்து ஒரு அட்ரஸ் காணா போச்சு. போயிடுச்சா? ஏன்னா ஒன்னு அசைன் ஆயிடுச்சு. அதனால இதுக்கு ஒரு அட்ரஸ், அதுக்கு ஒரு அட்ரஸ் போயிடுச்சு. கனெக்டட் டிவைஸ்ல 2 டிவைஸ் காமிக்குதுங்க. ஓகே, இப்போ நாம திரும்பவும் அதே VNetக்குள்ள போனோம்னா குரூப்புக்குள்ள போனோம்னா இங்க நமக்கு டிப்ளாய் இருக்க ரிசோர்சஸ் என்னென்ன ரிசோர்ஸ் டிப்ளாய் ஆயிருக்கு? இந்த ரிசோர்ஸ்ல நமக்கு VM1 இருக்கு, இப்போ VM2 இருக்கு. VM2க்கு வந்தீங்கன்னா என்ன இல்ல? பப்ளிக் IP இல்ல, நான் பிரைவேட் IP மட்டும்தான் இருக்கு. புரியுதா? புரியுது. இப்போ இந்த பப்ளிக் IP இருக்கு, 2 IP வந்துருச்சு, ரெண்டுமே 2 நெட்வொர்க்குள்ள வந்துருச்சு. ஓகே, சோ நெட்வொர்க்குள்ள இந்த நெட்வொர்க்குள்ள இருக்கு. இப்போ இந்த நெட்வொர்க்குள்ள ரெண்டுமே பேசிக்கலாம். ஆனா வெளியில இருந்து யார் பேசலாம்? இதுல யார் வெளியில இருந்து பேச முடியும், யார் வெளியில இருந்து பேச முடியாது? சப்நெட் 1ல இருக்கு பப்ளிக் IP இருக்கதால வெளியில இருந்து பேசிக்கலாம். சப்நெட் 1ல பப்ளிக் IP இருக்கு, அதனால வெளியில இருந்து அதுக்கு மட்டும் பேசலாம். இந்த பப்ளிக் IP சப்நெட் 1லயா இருக்கு? இந்த பப்ளிக் IP சப்நெட் 1ல வந்துச்சு. இல்ல, இந்த பப்ளிக் IP சப்நெட்டோட அசோசியேட் ஆயிருக்கா? இல்ல ரிசோர்ஸ் அது தனியா இருக்கு. அது எதோட அசோசியேட் ஆயிருக்கு? அது எதோட அசோசியேட் ஆயிருக்கு? ரிசோர்ஸ் குரூப் VM ஓட அசோசியேட் ஆயிருக்கு. இந்த VMக்கு இந்த பப்ளிக் IP அசோசியேட் ஆயிருக்கு. அப்போ என்ன பண்ண முடியும்? இந்த VM மட்டும்தான் இந்த பப்ளிக் ஐபியால நம்மளால அக்சஸ் பண்ண முடியும். ஆனா இதை நம்ம பண்ண முடியாது வெளியில இருந்து. ஏன்னா இதுக்கு வெளியில இருந்து நம்ம பண்ண முடியாது. ஆனா உள்ளே இருந்து பண்ணலாம். அதாவது நான் இந்த VM குள்ள போயிட்டு இந்த VM அக்சஸ் பண்ண முடியும். புரியுதா? நான் டிஃபால்ட்டாவே இந்த சப்நெட் 2 சப்நெட் இருக்குல்ல, இது ரெண்டும் பிங் பண்ணிக்க முடியுமா? ஓகே, சோ பை டிஃபால்ட்டா communication within the network is allowed. Okay. Okay, but you can control it. அது next topic. இப்போ பிரைவேட் ஐபி வந்து ஆட்டோமேட்டிக்கா அலோகேட் ஆச்சுல பை 10.0.4 அதை நம்ம என்ஃபோர்ஸ் பண்ண முடியுமா? இந்த NICக்கு 4 வேண்டாம், இந்த மாதிரி 7 கொடு,
தாராளமா பண்ணலாம். அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? டைனமிக் ஐபி. இதுக்கு பேர் என்ன? நீங்க கேட்கறது வந்து ஸ்டாட்டிக் ஐபி. ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, இப்போ நான் விஎம் கிரியேட் பண்ணும்போது எனக்கு இந்த ஐபி தான் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லி கிரியேட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ நான் போயிட்டு இந்த இடத்துல எனக்கு இந்த ஐபி தான் வேணும் அப்படின்னு நான் வேணும்னாலும் நல்லா டிஃபைன் பண்ணி பண்ண முடியும். ஆனால் ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டா என்னால் பண்ண முடியுமானா முடியாது. ஓகே. ஓகே. நான் அதை டீஅலோகேட் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம பண்ண முடியும். ஓகே. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண முடியும்? என்னால் இந்த ஐபியை வந்து என்னால் மாற்ற முடியும். அதை வந்து ஸ்டாட்டிக் ஐபியை என்னால் மாற்ற முடியும். இல்லாட்டி பை டிஃபால்ட் என்னவா இருக்கும்? டைனமிக் ஐபியா மட்டும்தான் நமக்கு அசைன் ஆகும். ஓகே. இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இங்க போயிட்டு VNet டெமோ அப்படிங்கிற இந்த குரூப்புக்கு போயிட்டு இங்க நான் நிக்கார்டுக்கு போயிட்டு இந்த நிக்கார்டு இருக்கு இல்லையா, இந்த நிக்கார்டு போயிட்டு இந்த நிக்கார்டோட ஐபி கான்ஃபிகரேஷன் போயிட்டு இந்த ஐபி கான்ஃபிகரேஷன்ல போய் நான் என்ன பண்ணலாம்? எனக்கு இந்த ஐபியை வந்து என்னால டைனமிக்னு இருக்கு இல்லையா, இதை நான் போய் ஸ்டாட்டிக்கா மாத்தலாம். எப்போ வந்தாலும் இதான் வரும் எனக்கு. புரியுதா? இது வேணாம், எனக்கு வந்து இதை வந்து 5 மாத்தணும். மாத்த முடியுமா? முடியும். புரியுதா? as long as அந்த ஐபி அலோகேட் ஆகாத வரைக்கும். இப்போ நீங்க அலோகேட் ஆயிடுச்சுன்னா பண்ண முடியும். டீஅலோகேட் பண்ணாம மாத்தணும்னா ஐபி கான்ஃபிக் அந்த நிக்கார்டோட ஐபி கான்ஃபிக்ல வந்து மாத்தணும். மெஷின் லெவல்ல மாத்தனா டீஅலோகேட் பண்ணிட்டு வந்து மாத்தணும் அது. ஆமா. ஓகே. ஓகே. இப்போ நான் இது ரீஸ்டார்ட் ஆகணும் இந்த மிஷின், அப்பதான் இந்த ஐபி எஃபெக்ட் ஆகும். புரியுதா? ஓகே. ஸோ அதுதான் வந்து மாற்ற முடியுமானா முடியும். அது நம்ம நிக்கார்ட்ல போய் மாற்றணும். இப்போ நான் இங்கே போயிட்டு VM2ஓட டெமோ போய் கிளிக் பண்ணேன்னா இப்போ இந்த நிக்கார்டு அசோசியேட் ஆகிருக்கிறதுக்கு வந்து 5 ஆயிடுச்சா 4க்கு பதில். ஓகே. ஓகே. ஸோ அதுதான் வந்து ஐபி அட்ரஸோட சேஞ்சஸ்ல வருது. நம்பிங்களா? ஸ்டாட்டிக்ல மாத்துறீங்களா? இப்ப கண்டிப்பா நம்ம வந்து ரீஸ்டார்ட் பண்ணுமா இல்ல உள்ள போய் அந்த கமாண்ட்ல ஏதாவது பண்ணி மாத்தலாமா? அந்த ரிலீஸ் ரெனியூ பண்ணலாம். ஐபி ரெனியூ பண்ணினாலே வந்துரும். சரி. ஐபி ரெனியூ பண்ணினாலே வந்துரும். ஜஸ்ட் ஜெனரலா ரீஸ்டார்ட் பண்ணினா அது நம்ம சொல்றது, அதனால ரீஸ்டார்ட்னு சொல்லிட்டோம், வேற ஒண்ணும் இல்லை. ஸோ இங்க போயிட்டு நீ வந்து பண்ணலாம், அது ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகிடும். இங்கே போயிட்டு நீ ஸ்டாட்டிக்காகவும் பண்ணலாம், டைனமிக்காகவும் பண்ணலாம். நான் ஸ்டாட்டிக் பண்ணியிருக்கேன், டைனமிக்கும் பண்ணியிருக்கேன். நம்ம டைனமிக் பண்ணினா நீ வந்து எடிட் பண்ண முடியாது, ஸ்டாட்டிக் பண்ணினா நீ எடிட் பண்ணலாம். அவ்வளோதான் வித்தியாசம்.